ஆக்சுவலி குட்டீஸ் இன்னைக்கு இந்த ஜாமோடைய நெக்ஸ்ட் பார்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வந்துருங்க. போன எபிசோட் லாஸ்ட்டில் அப்படியே வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதாவது நம்ம ஹீரோவோட ஃபியான்சி மீனாவுடைய ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜாக் ஆகிருக்கும். அதுவும் அந்த தீவிரவாதிகள் கும்பல் தான் ஹைஜாக் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க போல இருக்குது. அதாவது அவங்களுக்கு அந்த தீவிரவாதிகளுக்கு என்ன கோரிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செய்ய போகிறாங்க. ஆக்சுவலி அந்த தீவிரவாதிகள் கும்பல் எதுக்காக அந்த மாதிரி வச்சாங்கன்னா டானை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க போலீஸ்காரங்க. அவனை வந்துட்டு விடுதலை பண்ண சொல்லி தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜாக் பண்ணி வச்சிருப்பாங்க ஏரோப்ளைனை. இப்போ கரெக்டாக அவனை ரிலீஸ் பண்ணிட்டு பட் ஆனால் அவனை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நம்ம ஹீரோடைய டீம்மேட்ஸு. ஆனால் அந்த டான் என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோடைய ஃபியான்சி இருக்கா இல்லையா மீனா, ஸோ அவளை வந்துட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு அவளை ஷூட் பண்ணிட்டு நம்ம ஹீரோடைய திசையை திருப்பி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வச்சிடறான். இதுதான் நடந்திருக்கும் போல இருக்கு. இது நம்ம ஹீரோ அப்படியே ஃபிளாஷ்பேக்ல யோசிச்சுக்கிட்டே அழுதுட்டு இருக்கான். பிளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ இப்போ குளிச்சுட்டு வெளியே வந்தோடனே ஹீரோக்காக சாப்பாடு ரெடியா இருக்கு. என்னடா இது யாரா சாப்பாடு ரெடி பண்ணி வச்சதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள ஹீரோடைய ஃப்ரெண்டு சொன்னதும் ஞாபகம் வந்து, பழசுல போய் உன்னால எதையுமே மாற்ற முடியாது, இப்போ உன் பக்கத்துல இருக்கவங்க கூட நீ சந்தோஷமா இரு, பழசெல்லாம் மறந்துட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். இதெல்லாம் ஞாபகம் வச்சு நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் சமைச்சிருப்பான்னு சொல்லிட்டு அங்க வந்து நம்ம ஹீரோயின்ட்ட கேட்க ஹீரோயின் கோவமா நான் ஒன்று உனக்காக சமைக்கலையே, நான் உனக்காக வந்துட்டு சமைக்கணும்னு சொல்ல. ஆனா ஹீரோயினோட கையில சூடுபட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இப்போ ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கறான். அந்த மாதிரி வந்துட்டு உன்னை திட்டினதுக்கு தயவு செஞ்சு மன்னிச்சுடு, என்னோட பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்தது, அதுக்காக தான் நான் உன்னை வந்துட்டு திட்டேன்னு சொல்ல. ஹீரோயின் பாஸ்ட்ல நடந்த விஷயத்துக்காக கூட பிரசன்ட்ல இருக்கவங்கள நீ திட்டலாமா, இதெல்லாம் ரொம்ப தப்பான பழக்கம் இல்லையாப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோ சிரிச்சிடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, நம்ம ஹீரோயினை மட்டும் கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல போவ ஹீரோயினுமே அமைதியா இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து தண்ணி கொதிக்கிற விசில் சவுண்ட் கேட்டுடுச்சு. ஹீரோயின் டபக்குன்னு எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ மறுபடியும் வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு காஃபி போட்டுக்கிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பாஸ்ட்ல நடந்த விஷயத்த மறுபடியும் ரிப்பீட் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனால தான் வந்துட்டு நான் உன்னை நீ எது பண்ணாலும் நான் வந்துட்டு உன்னை கேர்ஃபுல்லாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோடைய கையை பிடிச்சிக்கிட்டு இந்த உலகத்திலே நான் இப்போதைக்கு நம்புற ஆள்னா அது நீ மட்டும் தான், ஸோ அதனால நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எப்பயுமே எந்த விதமான பிரச்சனையும் வராது, நீயே அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்துட்டு பாஸ்ட்ல என்ன நடந்ததோ அது மறுபடியும் ரிப்பீட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இப்போ வெளியே என்ன வேலை பண்ணிட்டு இருந்தா அது பாதியோட ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா, இங்கே உள்ள வந்து இப்போ டக்குன்னு கண்டினியூ பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு டக்குன்னு கிஸ் கொடுத்துட்டா ஹீரோயினுமா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம இருக்காங்க. ஹீரோ ஐயோ ஏதாவது கோச்சிக்கிட்டாலா அப்படின்னு யோசிக்கிறப்ப ஆனா ஹீரோயினுக்குமே பிடிச்சிருக்கு. பட் ஆனா ஹீரோ கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனும் காமிக்காம உள்ள வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அடுத்த நாள் பார்க்கணுமே நம்ம ஹீரோடைய கொலீக்ஸ்க்கு எல்லாருக்குமே டவுட் வந்தது, என்னது இது ஹீரோ வர வர தானா சிரிக்கிறான், தானா வந்துட்டு பேசிட்டு இருக்கான், என்ன ஆச்சு டாக்டருக்கும் ஹீரோக்கும் ஏதாவது கசமுசாவா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ சாப்பிட்றதுக்காக வரான். ஹீரோயினும் ரெடி ஆயிட்டு வராங்க. ஆனா ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் என்ன பண்றாங்க, அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே உள்ள போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்க. ஹீரோடைய கொலீக்ஸ் ஓகேடா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா, ரூட் கிளியர்டா, நம்ம பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட ரெண்டு பேர் வராங்க. ஸோ ஆக்சுவலி அவங்க யாருன்னா ஹீரோடைய கொலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த ரெண்டு பேரை தான் அந்த டாக்டர் விட் இருக்கான் இல்லையா அவனை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா இல்லையா, ஆனா வந்துட்டு அவன் எப்ப பார் தப்பிச்சு போயிடுறான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ நம்ம ஆர்மி கார்மல அந்த டாக்டர் நம்ப மாட்டேன்றான். சரி ஓகே பாத்துக்கலாம், ஆனா அவனை வந்துட்டு கேர்ஃபுல்லா கவனிச்சிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ஹீரோ கிஸ் கொடுத்த நினைச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோடைய கொலீக்ஸ் வராங்க. அவங்க கிட்ட நம்ம ஹீரோடைய ஃபிளாஷ்பேக்கை பத்தி நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க. அவங்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட மொத்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. மீனா எப்படி இறந்தா, ஆக்சுவலி வந்துட்டு அந்த தீவிரவாதிகள் கும்பலால தான் செத்து போனாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்ல இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது, ஓகே ஹீரோ கோவப்படுறதுல ஒரு பர்சனலான ஒரு விஷயம் கூட இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த ஹேக்கர் ஜானி இருக்கான் இல்லையா அவனுடைய கையில வந்துட்டு ஷூட் பண்ணிட்டு கொண்டு வந்ததுனால அவனால இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ராக்கிங் டிவைஸை ரெடி பண்ண முடியல. அதாவது நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த இதை வந்துட்டு அந்த ஹார்ட் டிஸ்கை ரெடி பண்ண முடியலன்றதுக்காக ஸோ லீடர் வந்துட்டு கண்ணை திட்டிட்டு இருக்காரு. ஏன்டா அவனை ஷூட் பண்ணாம கொண்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல இப்போ உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா இல்ல அங்க நடந்த சண்டையில அவனை ஷூட் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்ல சரி அவன் ரெக்கவர் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்னு சொல்ல இங்க நம்ம ஹீரோயின் பீச்ல இருக்காங்க இல்லையா அப்போ ஒரு குட்டி பையன் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போறான். அந்த லெட்டரை கொடுத்து விட்டது யாருன்னா அந்த டாக்டர் வித்து தான். ஸோ ஹீரோயின் அந்த டாக்டர் வித்த போய் பார்க்க போறாங்க. அவங்கிட்ட இங்க பாரு நீ ஹீரோ அதாவது ஹீரோ கிட்டையும் ஆர்மி கிட்டையும் வந்துரு, கண்டிப்பா வந்துட்டு ஆர்மிக்காரங்க நம்மளுடைய ஃபார்முலா வச்சு எந்த விதமான வெப்பனும் தயாரிக்க மாட்டாங்க, நீ வந்துரு நீ என்ன நம்புன்னு சொல்ல. ஆனா அவன் என்ன சொல்றான், நான் இப்ப அங்க வரதோ என்னோட உயிரை காப்பாத்துறதோ பெருசு இல்லை, என்னன்னா அந்த ஜானி ஹேக்கரை அந்த தீவிரவாதிகள் பிடிச்சிட்டாங்க. அவன் வந்துட்டு ஏதாவது அந்த ஹார்ட் டிஸ்கை ரெடி பண்ணி அவன் ஏதாவது ஒரு டிவைஸை கிரியேட் பண்ணிட்டானா கண்டிப்பா வந்துட்டு உன்னுடைய கழுத்துல இருக்க சிப் மூலியமா தீவிரவாதிகள் உன்னை வந்து சேர்ந்துருவாங்க. அதனால நான் அந்த தீவிரவாதிகள் கும்பல் கூட போய் சேர போறேன்னு சொல்ல இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு வீடு ஃபுல்லா ஹீரோயினை தேடி பார்த்திருப்பான். ஹீரோயின் காணோம். ஸோ உடனே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை திட்டிட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் நான் உன்னை தேடிட்டு இருந்தேன், எங்க போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டு
கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் நான் இங்க தானே இருந்தேன்னு சொல்ல, போய் சொல்லாத இப்ப நீ சொல்ல போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல நெருங்க வர நம்ம ஹீரோயின் அப்பயும் எதுவும் சொல்லாம இருக்காங்க. ஏன்னா அந்த வித்து தான் சொல்லியிருப்பான் ஹீரோ கிட்ட எதையும் சொல்லாதுன்னு சொல்லிட்டு. இப்ப கூட நம்ம ஹீரோ கிஸ் பண்ண வர நடுவில் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலீக்ஸ் வந்துடுறாங்க. அட யாரா இவனுங்க அப்படின்ற வரை நம்ம ஹீரோ அங்கிருந்து போயிட ஹீரோ டாக்டர் வித்தை வந்துட்டு ஃபாலோ பண்ண சொல்லி அவனோட கொலீக் 2 பேர்ட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க கரெக்டா வந்துட்டு பாத்துறாங்க. அந்த டாக்டர் வித்தை தீவிரவாதிகள் கும்பல் வந்துட்டு துரத்திட்டு இருக்காங்க. இவங்களும் கூட சேர்ந்து துரத்திட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புற நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு ஹீரோயின் நானுமே அங்க வரேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ இல்ல வேணாம் அப்படின்னு சொல்ல, அட என்னப்பா உன்னோட மிஷன்ல இப்ப நானும் தானே இருக்கேன், மினிஸ்டர் சொல்லிட்டாங்களா என்னையும் கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்க வந்துடுறாங்க. இப்ப டாக்டர் வித்து கிட்ட நம்ம ஹீரோயின் இங்க பாரு நீ அங்க வந்துட்டு அங்கெல்லாம் எதுவுமே போத்தாவல தயவு செஞ்சு வந்துரு அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த டாக்டர் வித்து இல்ல நான் கண்டிப்பா தீவிரவாதிகள் கும்பல் கிட்ட வேணும் தான் நான் சிக்கிட்டு இருக்கேன், அவங்க என்ன அங்க கூட்டிட்டு போனா அந்த வந்துட்டு நான் உன்னோட உயிரை காப்பாத்துவேன், அப்பயாவது நீ என்ன ஃப்ரெண்டா நினைக்காம என்ன வந்துட்டு ஏதாவது லவ்வரா நினைப்பல, அதனால தான் நான் போறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து அதாவது நம்ம ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த டாக்டர் வித்து வேணும்னே தீவிரவாதிகள் கும்பல் கிட்ட சிக்கிற மாதிரி சிக்கிக்கிறான். இப்ப ஹீரோவை போற போக்குல வந்துட்டு ஹீரோயினை சுட வராங்க பாருங்க. ஹீரோ நடுவுல வந்தாரான். ஹீரோ அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துறான். நம்ம ஹீரோயின் கதறாங்க கத்துறாங்க. அப்படியே கட் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் வித்த தீவிரவாதிகள் கும்பல் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அவனை பார்த்துட்டு டான் இவனை வச்சுட்டு என்ன பிரயோஜனம், இவன் நமக்கு எதுக்கு, இவனை சுட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டான் மட்டுக்கு துப்பாக்கி எடுக்க, ஆனா அந்த டாக்டர் வித்து இல்ல என்ன சுற்றாதீங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயினுடைய அப்பா வச்சிருக்காரு இல்லையா அந்த சூட் கேஸ், அதான் வந்துட்டு அந்த ஃபார்முலா சூட் கேஸ், அந்த ஃபார்முலா சூட் கேஸை திறக்கிறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு கைரேகை, இன்னொன்னு பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டு எனக்கு தெரியும்னு சொன்ன உடனே அந்த லீடர் என்ன பண்றாரு, டானை வந்து தடுத்துறாரு. ஒரு நிமிஷம் இருடா அவன் ஏதோ பாஸ்வேர்டு சொல்றானான்னு சொல்லிட்டு அவனை அங்க பார்த்துட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டதுனால ஹீரோவுடைய வந்துட்டு உடம்புக்குள்ள அந்த இது கன்னோடைய அந்த புல்லட்ஸ் எல்லாம் போல. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் செம்மையா அழுகுறாங்க. ஹீரோ ஹக் பண்ணிட்டு என்ன சுட வந்தாங்க, நடுவுல நீ வந்துட்டு என்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்ததுன்னா நான் என்ன நானே மன்னிச்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை சமாளிப்படுத்திட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை உனக்காக என்னோட உயிர் போனா பரவாயில்ல, பட் ஆனா வந்துட்டு நீ அவனை தான் பார்த்துட்டு வந்தேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல, சொல்லியிருந்தா நான் வந்துட்டு நான் டாக்டர் வித்தை நான் இங்கே கூட்டிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு தண்டனையா நான் உனக்கு ஒன்று பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண வரா. அட யாரா விடுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கொலீக்ஸ் வந்துடுறானுங்க. சார் கூப்பிட்டுக்கிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினை திட்டுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. உன் ஃப்ரெண்டை வந்துட்டு நீ ஃபர்ஸ்டே பார்க்க போனேன்னு சொல்லியிருந்தனா இந்த அளவுக்கு பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ போயிட கொலீக்ஸ் யோசிக்கிறாங்க. இப்பதானடா நாங்க வரதுக்கு முன்னாடி வாயை கடிக்கலான்னு போனேன், அதுக்குள்ளே நாங்க வந்து உன்னை ஹீரோயினை திட்டுற மாதிரி நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய கொலீக்ஸ்லாம் அங்கிருந்து கிளம்பிட. இங்க இந்த டாக்டர் வித்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீவிரவாதிகள்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு சப்போஸ் அவனை டார்ச்சர் பண்றப்ப வழியில அவன் வந்துட்டு உண்மையை சொல்லிட்டானா இல்ல உண்மையாவே நம்மளோட கும்பல்ல சேர்றதுக்காக தான் அவன் வந்திருக்கானான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஐயோ இல்லைங்க நான் உண்மையாவே உங்களோட கும்பல்ல சேர்றதுக்கு தான் வந்திருக்கேன், நான் பாஸ்வேர்டை சொல்லிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு அவனை வந்துட்டு சாகடிக்க வேணான்னு சொல்லிட்டு டானும் அதுக்கப்புறமா நம்ம தீவிரவாதிகள் கும்பலோட லீடரும் முடிவெடுக்கிறாங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயின் சந்தேகப்படுறாரு. ஏமா அவன் வந்துட்டு போற போக்குல உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு போனா அப்ப நீங்க ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோயின் என்ன சந்தேகப்படுறியானு சொல்லிட்டு ஹீரோவை திட்ட. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வேணும் தான் ஹீரோயினை டீஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா இன்னும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் லவ் சொல்லிக்கல இல்லையா, ஹீரோயின் லவ் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்காக தான் ஹீரோ இந்த மாதிரி டீஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா ஹீரோயின் சொல்லவே இல்லை. டக்குன்னு நம்ம ஹீரோ சரி பரவாயில்ல நீயே சொல்லலனாலும் பட் ஆனா உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பா வந்து நீ என்ன லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை லாஸ்டா கிஸ் பண்ணிட்டாருப்பா. அப்பாடா நல்ல வேலை இந்த டைம் யாருமே வந்து தடுக்கவே இல்லை நம்ம ஹீரோவை. அப்படி அங்க சீன் கட் பண்ணி இந்த தீவிரவாதிகள் கும்பலுடைய தலைவன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு கவர்மெண்ட்ல இருக்க ஒரு 10-15 பேரை சுட்டு தள்ளிட்டு இருக்கான். எதுக்காகனா தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட்டா கவர்மெண்ட் கிட்ட இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. தீவிரவாதிகளையும் இந்த கும்பலை பத்தி அந்த கவர்மெண்ட் ஆளுங்களாம் எதுவும் சொல்லிடக்கூடாது கவர்மெண்ட் கிட்டன்னு சொல்லிட்டு அவனை பத்தி எவிடன்ஸே இல்லாம மத்தவங்க எல்லாரையுமே ஷூட் பண்ணிட்டு இருக்கான். பிளஸ் அது மட்டும் இல்லாம ஜெயில இருக்க ஏகப்பட்ட பேரையும் வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ வந்துட்டு மர்மமான முறையில இறந்து போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்ல வருது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ கண்டிப்பா அந்த தீவிரவாதிகள் கும்பலுக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்க தான் இவங்க, மர்மமான முறையில அவங்க இறந்து போயிருக்காங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு அந்த தீவிரவாதிகள் கும்பல சேர்ந்ததா இருக்கும், நான் போய் அதை விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பத்திரமா போயிட்டு வா வேணா நானும் வரவான்னு கேட்க, அட எல்லா இடத்துக்குள்ள உன்னை கூட்டு போக முடியாதுமா, அது மென்ஸ் ஜெயில்மா, நான் மட்டும் போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்ப. இங்க இவன் கிட்ட பாஸ்வேர்டை கேட்டுட்டு இருக்காங்க. டேய் பாஸ்வேர்டை சொல்றான். ஆனா இவன் என்ன சொல்றான், நான் பாஸ்வேர்டை சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோயினோட அப்பாவும் கூட ஒரு டாக்டர் இருக்காங்களே அவங்க 2 பேருமே ரிலீஸ் பண்ணி விடுங்க அண்ட் என்னோட அக்கௌண்ட்ல ஏகப்பட்ட காசை போடுங்கன்னு சொல்ல, அட இவன் எந்த வேலைக்கு லாய்க் பட மாட்டா போல இருக்கு, இவனை கொண்டு போங்கடா ஃபர்ஸ்ட் இவனை ஷூட் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு அவனை வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த தீவிரவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா ஷூட் பண்ணுவாங்க, எப்படின்னா கடலுக்குள்ள ஷூட் பண்ணி அந்த டெட் பாடியை கடல்ல போட்டுருவாங்க போல இருக்கு. இப்ப அதே மாதிரியே நம்ம டாக்டர் வித்தையும் கூட்டிட்டு போவ திடீர்னு நம்ம ஹீரோயினுடைய மெயிலுக்கு ஒரு
நோட்டிபிகேஷன் வருது, ஒரு லைவ் லொகேஷன் காமிச்சிட்டு இருக்கு. என்னன்னா அந்த டாக்டர் வித் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஏதோ ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் இருக்க போல இருக்கு. அந்த டிவைஸ் மூலமா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல எல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ போயிட்டு சரி ஓகே நான் போய் அங்க பார்த்துட்டு டாக்டர் வித்தை காப்பாத்தி நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு போவேன். இங்க வந்துட்டு இந்த இவங்கெல்லாம் இருக்காங்களே இந்த தீவிரவாதிகள், இவங்க என்ன பண்றாங்க, டாக்டர் வித்தை வந்துட்டு நீ பாஸ்வேர்ட் சொல்லலாம், உன்னை வந்துட்டு கடலுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு சுட்டு நாங்க அப்படியே டெட் பாடியை போட்டு வந்துடும், ஒழுங்கா சொல்லுடான்னு சொல்ல. ஆனா அவன் அங்க சொல்லவே மாட்டேன்றான். இப்ப கூட கரெக்டா நம்ம ஹீரோ வேற வந்துடுறாங்களா. சோ ஹீரோக்கும் இப்ப தீவிரவாதிகள் கும்பலுக்கும் செம்ம சண்டை போயிட்டு இருக்கு. ஆனா இந்த இடத்துல தான் இந்த டாக்டர் வித்தோடைய கால்ல ஒரு ஷூ இருக்கு, அந்த ஷூல ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கிறத இந்த தீவிரவாதிகள் கும்பல் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான். இப்ப அதுல இருக்க அந்த பொண்ணு ஏண்டா டே எங்களை காட்டி கொடுக்கிறதுக்காக நீ இந்த மாதிரி ஷூல வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வரியா, நீ செத்தடா மாவனை, இவனை கொண்டு போய் போட்ல ஏத்துக்கடான்னு சொல்லிட்டு போட்ல ஏத்த வர இங்க நம்ம ஹீரோ மட்டும் தானே வந்திருக்காங்க. சோ அதனால வந்துட்டு ஏகப்பட்ட தீவிரவாதிகள் கும்பல் இருக்கனால நம்ம ஹீரோவாலையும் தாக்கு பிடிக்க முடியல. பட் எப்படியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கஷ்டப்படுறாங்க. பட் ஆனா அவங்க நிறைய பேர் இருக்கறனால ஹீரோவை ஷூட் பண்ணிடுறாங்க. சோ ஹீரோடைய வயிற்றுல இருந்து செம்ம பிளட் ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ கடலுக்குள்ள முழுகி போறாங்க. அப்படியே இந்த பார்ட்டி இதோட முடியுது. ஹீரோக்கு என்ன ஆனிச்சு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you.